அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு வழங்கப்பட்டுள்ள மணித்துளிகள் ஐந்து ஐந்து மணித்துளிகள் தான். அந்த 5 மணித்துளிக்குள் என்னுடைய உரையை முடிக்க வேண்டும். ஏன்னா நான் ஒரு எழுத்தாளன் தான். ஐயா சொன்ன மாதிரி நான் தமிழ் முதல்ல அவ்வளோ படித்ததில்லை. நான் டெக்னிக்கல் பர்சன். அந்த என்எல்சியில் ஜாயின் பண்ண போது எனக்கு வேலை சுமையில் தமிழ் அவ்வளோ ஈடுபட முடியல. அப்புறம் விளையாட்டாக தான் அந்த எழுத்த ஆரம்பித்தேன். நான் 2-3 புக்கு என்னுடைய புக் ஃபேரில் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு தடவை ரிலீஸ் பண்ணும்போது என் பக்கத்தில் விழா மேடையில் ஒரு அம்மா, தமிழ் தெரியாத அம்மா ஒருத்தவங்க உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க என்னை நீங்கள் உங்களை பற்றி ஆங்கிலத்தில் கேட்டாங்க. உங்களை பற்றி என்னவோ பேசுகிறாங்க, உங்கள் புக்கை பற்றி ஏதோ பேசுகிறாங்க, பட் ஆனால் நாங்களாம் படிக்க முடியாது, நீங்கள் ஒரு ஆஃபீஸர் தானே, நீங்கள் ஏன் இங்கிலீஷில் எழுதக்கூடாது, நாங்களும் படிப்போமே அப்படின்னு சொன்னது அந்த அம்மாவுக்கு சொன்னது எனக்கு அப்படியே பசுமரத்தாணி போல் பதிஞ்சிடுச்சு. சரி, நம்ம தமிழ் மொழியை பரப்புறதுக்கு இங்கிலீஷ்லேயும் எழுதினா தான் தமிழ் தெரியாதவங்களும் இங்கிலீஷை பார்த்து தமிழுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் பைலிங்குவலில் ஆரம்பித்தேன். சரி, இந்த பைலிங்குவல் இனிமேல் ஆரம்பிக்கிறதுனா எந்த ஒரு நல்ல சிறப்பான நூல் எடுக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல தேர்வு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் முதல்ல திருக்குறள் எடுத்தேன். ஏன்னா ஆளும் வேலும் பல்லுக்குரிய 4-2 சொல்லுக்குரின்னு சொல்லுவாங்க. இனிமேல் நம்ம முதல்ல நாலடியாரையும் திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை 2ஐயும் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்துட்டு தான் அடுத்த நூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அன்றைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயா சொன்னாங்க, இந்த மாதிரி என்னுடைய புக்குங்கள் எல்லாமே நான் ஃப்ரீயாக, அதாவது அன்பும் ஆதரவோடு விலையில்லாமல் தான் எல்லோரும் கொடுத்துட்டு வரேன். ஒவ்வொரு முதல்ல திருக்குறள் எடுத்த நான் ஒவ்வொரு பாலையும் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், எனக்கு 3 பசங்க கல்யாணத்துலேயும் ஒவ்வொரு நூலை தமிழ் ஆங்கிலத்தில் எழுதி, நாடகமும் எழுதி, அதையும் ஆங்கிலத்தில் எழுதி திருமண அழைப்பதோடு கொடுத்துட்டு வரேன். ஃப்ரீயாக காசில் தான் தரேன். நான் காசு இல்லாமல் தரேன். அது ஒரு நிகழ்ச்சி உண்டு. இப்போ நான் சொல்ல போகிறத நினச்சி நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, பட் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு ஏழை குடும்பத்தில் தான் பிறந்து வந்தேன். எனக்கு அவ்வளோ பேக்ரவுண்ட் இல்லை. ஆனால் என்னுடைய பையன் நல்லா வளர்ந்து எம்இ படித்தான். அவன் மற்றவங்கள மாதிரி வேலைக்கு போடான்னு சொன்னவொடனே அவன் என்ன பண்ணான், நான் எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, நமக்கு ஓரளவு பொருள் சம்பாதிச்சிட்டிங்க, நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல பிராண்டு ஒன்று நம்ம உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், அவனே போய் கலெக்டரை அவனை பார்த்து ஒரு ஸ்கீம் வாங்கின்னு வந்துட்டான். அதாவது டெய்ரி பிளான்ட்டை ஆரம்பித்தோம். அவன் சொன்னான்னு ஆசைப்பட்டானேன்னு சொல்லிட்டு நாங்கள் அவன் கவர்மெண்ட்டில் ஒரு 70 லட்சம் கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு 30 லட்சம் என்னுடைய சேமிப்புலாம் வச்சு அந்த 1 கோடி ரூபாய்க்கு நிலத்தை வாங்கி ஃபேக்ட்ரி கட்டி அந்த டெய்ரி பிளான்ட்டை ஆரம்பித்தா அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. எல்லாமே அடல்ட்ரேஷன் பண்ணால் தான் அந்த பாலை விற்க முடியும்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அடல்ட்ரேஷன் பண்ணுறது எங்களுக்கு இஷ்டம் இல்லை. இறைவன் நமக்கு கொடுத்தது ஒரே ஒரு பிறவி தான். இந்த பிறவியில் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. நம்ம ஏழையானாலும் பரவாயில்ல, நம்ம இதை மூடிட்டு வேறு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை மூடிட்டு அதால் கொஞ்சம் லாஸ் ஆகி போச்சு. கவர்மெண்ட்டுக்கு 70 லட்ச ரூபா பணத்தை கட்டணும். சரின்னு சொல்லிட்டு நான் சேமித்து வச்சுருந்த ஒரு நில பணம்லாம் விற்றுட்டு ஒரு 65 லட்ச ரூபா நான் தேர்த்துட்டேன். நான் பொதுவாக யாருக்கிட்டையுமே கடன் வாங்குகிற பழக்கமே என்கிட்ட கிடையாது. அதனால் எப்படி இந்த 5 லட்சத்துக்கு கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க, ஒரு 10 days தான் டைம் கொடுத்தாங்க. நீங்கள் பணத்தை திருப்பி கட்டிவிட்டு நீங்கள் மிஷின்லாம் விற்றுலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே மென்டல் டார்ச்சர். என்னடா நம்ம வாழ்க்கைப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போது நாங்கள் ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நானும் என் குடும்பத்துக்கு நான் இன்சிஸ்ட் பண்ணிருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா, இறைவனை தொழலாம், ஆனால் எதுவும் வேண்டக்கூடாது. வேண்டாமல் இறைவனை இருக்கும். அவனுக்கு எல்லாமே தெரியும். நம்ம எதனா வேண்டி அவன் கொடுக்கலனா நம்ம இறைவன் மேலே கோபம் வரும். இறைவனுக்கு நமக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாகிடும், தூரம் அதிகமாகிடும். அதால் நம்ம தொழுர் தான் வேலை, அவர்கிட்ட எது வேண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என் பசங்களும் அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இந்த மென்டல் அகோனியில், அதாவது துன்பத்தில் இருக்கும்போது என் ஒய்ஃப் ஒரு நாள் சொன்னாங்க, ஒரு நாள் நைட்டு, ஏங்க இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம எப்படி இன்னும் 5 லட்சம் பொருட்டு கட்ட போகிறோம், இது வெளியே வரணும், நான் உன்னை சொல்கிறேன் கேட்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்க, இறைவன் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் தமிழில் வேறு நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு தடவை கடவுளை கேட்டு பாருங்கள், அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் சரின்னு பட்டுது. நான் சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கேன். இறைவன் மேலே ரொம்ப பற்று வச்சுருக்கேன். நான் காலையில் இன்றைக்கி கூட எழுந்துன்னா திருப்பலி எழுச்சி பாடிட்டு தான் நடுவில் ஸ்க்ரீன் விளக்கிட்டு எம்பெருமானை கும்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிப்பேன். என் ஒய்ஃபு சொன்னது, சரி நமக்கு யாருமே உதவ மாட்டாங்க நம்ம நிலையில் சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டேன்,
கடவுள்கிட்ட சரி நம்ம கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்தேன். ஒயிட் பேப்பர் எடுத்து ஒரு 10 வரி தான் எழுதினேன். நான் இதுவரையும் முறை தவறி சம்பாரிச்சதில் உனக்கு நல்லாவே தெரியும். பையன் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி அவனை பிஸ்னஸ் பண்ண அவனை அனுமதித்தேன். கடைசி என் நிலைமை இப்படி ஆகிப்போச்சு. இன்னும் 5 லட்ச ரூபா பணம் எனக்கு 5 நாளில் எப்படி கிடைக்குமே தெரியல. என் மானம் போச்சுன்னா நான் எப்படி இருக்கிறது? என்னை எப்படியாச்சும் காப்பாற்ற முடிஞ்சால் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லைனில் எழுதினேன். போயிட்டு எம்பெருமான் எங்கள் ஊர்லேயே வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பிக்கஸ்ட் ஸ்டாச்சு எங்கள் நெய்வேலியில் தான் இருக்குது. நான் அந்த கோயிலை வலை வந்து என் ஒய்ஃப்கிட்ட படித்து காமிச்சிட்டு அங்கே ஒரு பெட்டி இருக்குது. அந்த மணி கீழே அந்த பெட்டியில் நம்ம எதனா குறை எழுதி போட்டோம்னா சிவாச்சாரியார் என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்து அதை எடுத்து போய் அந்த சிவன் காதில் ஓதுவாங்க. அது இன்னும் எங்கள் அந்த கோயிலில் சம்பிரதாயம் இருக்குது. நான் ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்க. நான் ஒரு முறை எழுதி போட்டுட்டு வந்துட்டேன். சிவன் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு கேட்டிங்கன்னா, மறுநாள் வந்து எங்கள் ஆஃபீஸில் நான் வந்து ஒரு டெண்டர் ஃபைலை பார்த்துட்டு இருக்கேன். ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்க, ஏங்க இன்னும் வரலைங்களா, என்னம்மா விஷயம்னு சொல்லிட்டு. யாரோ ஒரு பெரிய காலில் ஒரு பெரிய ஆள் வந்திருக்காரு, காஃபி போட்டு கொடுத்தேன், அவர் உங்களை பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்துருக்காரு, எனக்கு தர்ம சங்கடமாக இருக்குது, எவ்வளோ நேரம் பொறுத்து வருவீங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் வந்து ஜீப் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவர் பெரிய மனிதர், எங்கள் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு பெரிய பெரிய பணக்காரர். அவர் வந்து எனக்கு முதல்ல வந்து நான் லைன்ஸ் கிளப்பில் செக்ரட்டரியாக இருக்கும்போது நிறைய இந்த கண் ஆப்ரேஷன்ஸு, குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறது, நிறைய முகாம்லாம் நடத்தும்போது அவராண்ட போய் கெஞ்சி கேட்டு பணத்தை வாங்கி அந்த முகாமை நான் நடத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் விலகிட்டேன். இருந்தாலும் அவர் அன்றைக்கி வந்திருக்காரு. அவர் வந்து என்னை வந்து நான் சரி உள்ளே போனோடனே என்னை கையெடுத்து கும்பிட்டாரு. வாங்க சார், என்ன சார் எப்படி சார் இருக்குன்னு கேட்டேன். அவனுடைய ஒரு உதவி நாடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சொன்னார். நானே நினச்சேன், என்னடாமா 1008 பிரச்சனையில் இருக்கோம், இப்போ போய் இவர் நம்மகிட்ட உதவி நாடி வந்திருக்காரு, என்ன தெரியல சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். சரி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லை, நான் இப்போ தான் சீஃப் மினிஸ்டர் பார்த்துட்டு வரேன், நாராயணசாமி. இங்கே வந்து ஆவின் மாதிரி அங்கே பாண்டிலே இருக்குது, பாண்டிச்சேரியில். அங்கே வந்து ஒரு நாளைக்கு 4 டேங்கர் பால் இறக்கிறதுக்கு எனக்கு அவருக்கு ஆர்டர் தரதுக்கு விருப்பமாக இருக்கார். பட் ஆனால் எனக்கு பீக்கு இல்லை, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லாம் ஒத்துக்க மாட்டுறாங்க. நீங்கள் டைரி பிளான்ட் வச்சுருக்கில்ல, அதை வந்து எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வேணும், சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா எனக்கு அந்த ஆர்டர் கிடச்சிடும். நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், எனக்கு அந்த பிஸ்னஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் எங்கேயோ ஃபோன் பண்ணனா வேலூர்லையோ ஆத்தூர்லையோ எங்கேருந்து வந்து 4 டேங்கர் லாரி வந்து இறங்கிட்டு அவன் மாட்ட எனக்கு பேமெண்ட் வரும். அவனுக்கு கொடுத்து ஒரு நாளுக்கு 5000, ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் காலுக்கு எனக்கு 5000 கிடைக்கும். 4 வருஷத்துக்கு எனக்கு இந்த ஆர்டர் கிடைக்கும். தயவு செஞ்சு எனக்கு ஒரு பீக்கு கொடுங்க அப்படின்னு எனக்கு கெஞ்சுறாரு. என்னடா நம்மளே மிஷின் இப்போ மூவ் பண்ணுறதுக்கு நம்ம பணம் இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுங்கிறோம், நம்ம இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். நான் கம்முன்னு உட்காந்துருந்தேன். அப்புறம் அவரே மறுபடியும் பேச ஆரம்பித்தார். எனக்கு ஒரு நாளைக்கு 5000 கிடைக்குது, சும்மா அனாமத்தாக கிடைக்குது, 4 வருஷத்துக்கு கிடைக்க போகுது. ஐ வாண்ட் டு பாஸ் ஆன் த பெனிஃபிட், எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டை உங்களுக்கு நான் பாஸ் ஆன் பண்ண விரும்புகிறேன். அதால் நீங்கள் 11 மாதம் லீஸுக்கு உங்கள் டைரி பிளான்ட்டை கொடுக்குற மாதிரி எனக்கு நான் ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணியிருக்கேன், ஒரு டாக்குமெண்ட்டு. அது உங்கள் பையனை கையெழுத்து போட சொல்லுங்கள், அது போதும். நாளைக்கு பான்லே ஆஃபீஸர் வருவாங்க, வந்து அதை பார்த்துட்டு மிஷின்லாம் பார்த்துட்டு எனக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. நான் வந்து அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஆர்டர் கிடச்சிடும். நான் வந்து ஒரு மாதத்துக்கு 50,000, ஒரு 10 மாதத்துக்கு 5 லட்ச ரூபா உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு அவர் வாயால் சொல்கிறாரு. என்னால் நம்ப முடியல. நம்ம இறைவன்கிட்ட கேட்டது 5 லட்ச ரூபா, இவர் எப்படா அது மாதிரி வந்து 5 லட்ச ரூபா தராருன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. எனக்கு என் ஒய்ஃப் என்னை பார்த்து கண்ணீர் வடிக்கிறான். இது நடக்குமா நடக்காதா ஒன்றுமே தெரில எனக்கு. உடனே அவருக்கு என்னை கேட்டது ஒரே 3 கண்டிஷன் தான் போட்டார். நாளைக்கு மட்டும் உங்கள் பேனர்லாம் எடுத்துகிட்டு என் பேனர் வைக்க அனுமதிக்கணும். அவங்க பான்லே அஃபீஷியல்ஸ் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் உங்கள் பையனை வந்து எனக்கு மேனேஜராக ஆக்ட் பண்ண சொல்லுங்கள். இதை 3மே ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தேன். அவருக்கும் ஆர்டர் கிடச்சிச்சு. 3ஆவது நாள் 5 லட்ச ரூபா பணத்தை கொண்டாந்து கொடுத்து ரொம்ப நன்றி ராமலிங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். நான் அந்த 5 லட்ச ரூபா எடுத்து போய் கவர்மெண்ட்டுக்குள்ள கொடுத்துட்டு 70 லட்ச ரூபா பே பண்ணிவிட்டு என்ஓசி வாங்கின்னு வந்துட்டேன். என்னை நன்றாக இறைவன் படைத்த தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இந்த மனசில் பதிஞ்சுதான். நான் என்ன பண்ணேன், சரி நமக்கு இறைவன் வந்து கொடுத்தானே, இறைவனுக்கு இறைவன்னா யார், மக்கள் தான் இறைவன், ஒவ்வொரு வடிவிலும் கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், சரி நம்ம நூல்கள்லாம் நமக்கு சரியான நேரத்தில் சரியான தொகையை கொடுத்து நம்ம கடவுள் காப்பாற்றினாரு. அதனால தான் என்னுடைய நூல்கள் எல்லாமே ஒவ்வொரு தடவையும் 1000 காப்பி அடித்து 3 லட்ச ரூபா செலவு பண்ணி இது வரைக்கும் 4 புக்கு நான் மக்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். இதுதான் நான் அவனுக்கு செய்கிற ஒரு கைமாறு.
அதனால் இப்போ திருக்குறள் திருக்குறளை பற்றி உங்களுக்கு அதிகமாக நான் சொல்ல வேண்டியதில்லை. திருக்குறளை பற்றி இங்கே வந்த உடனே நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். அந்த பாட்டு மட்டும் படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும். திக்கட்டும் திறன் வளர்க்கும் திருக்குறளே அது தெய்வ புலவரால் அருளியதே. இனம் மதம் நிறம் எல்லாம் இல்லாததே அது எப்பொழுதும் எவருக்கும் ஏற்புடையதே. இரண்டடி வெண்பாவின் உருவமுடையதே ஆனால் இமயத்தை விஞ்சிடும் பெருமை கொண்டதே. அறம்பொருள் இன்பமெல்லாம் அகத்தில் கொண்டதே அது அவை போன்ற அறிஞர்களை வியக்க வைத்ததே. உலக பொதுமறையாய் உலவுகின்றதே அது ஊருணி நீர் போல உதவி செய்யுதே. அரும்பெரும் தத்துவங்கள் அள்ளி தருதே அது அட்சய பாத்திரமாய் அனைத்தும் கொண்டதே. தெளிந்த நீர் போன்று தீர்வு சொல்லுமே அது தேனினும் பாகினும் இன்பம் தருமே. கண்ணின் இமை போன்று காத்து நிற்குமே அது காலத்தால் சிதைக்காத கருத்து கொண்டதே. இல்லறமே நல்லறமென எடுத்து சொன்னதே அது ஏற்றத்தாழ்வு களைந்து மாற்றம் சொன்னதே. மனிதகுலம் மேன்மையுற பாதை வகுத்ததே அதன் மாண்பினை நாம் மனதில் வைத்து போற்றிடுவோமே. நித்தமும் திருக்குறளை நெஞ்சில் வைப்போமே அதன் நெறிமுறையை மற்றவர்க்கும் எடுத்துரைப்போமே. அறம்பொருள் இன்பத்தை ஆய்ந்து ஆள்வோமே இந்த அவதரிப்பில் ஆன்றோராய் உயர்ந்து நிற்போமே. நான் ஆன்றோரா வள்ளுவர் சொன்ன ஒரு 18 உடைமைகளை சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிக்க ஆசைப்படுறேன். நம்ம சான்றோரா ஆண்டோரா ஆகணும்னா அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆள்வினை உடைமை, பொறையுடைமை, பண்புடைமை, நாணுடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, அன்புடைமை, அருளுடைமை இதெல்லாம் அதிகாரத்தில் இருக்குது. இந்த உடைமைகளும் அதிகாரம் சொல்லாத ஆர்வமுடைமை, பொருளுடைமை, நிறைவுடைமை, துணி உடைமை இவற்றை எல்லாம் நம்ம மேற்கொண்டால் நாம் ஆண்டோராக சான்றோராக திகழலாம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த இந்த சங்கத்திற்கு என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.